ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டின்னர் vlog தான். நான் வந்து சப்பாத்தி பண்ண போகிறேன். சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு சன்னா மசாலா ரெடி பண்ணலான்னு இருக்கேன். நான் வந்து கருப்பு கடலை இருக்குல்ல, அதில் பண்ண போகிறேன். நம்ம சப்பாத்தி பேசுகிறதுக்கு வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டர் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே வரும். இப்போ நல்லா டைட்டாக டோவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதில் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டர் போட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம உடனே பிசைஞ்சிட்டு அது வந்து ரெஸ்ட்டில் விடலாம் வேண்டாம், அப்படியே நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். பட் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம கிரேவி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திரட்ட போகிறோம். சப்பாத்தியை நல்லா நீட்டாக டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன பாத்திரத்தில் போட்டுட்டேன், அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பேசி. கொஞ்சம் அகலமான பிளேட்டில் போட்டு பிசைஞ்சா கொஞ்சம் சீக்கிரமாக பிசைஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி டைட்டாக நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு மாவை நல்லா டைட்டாக பிசைஞ்சு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணிக்கோங்க. நீட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் வச்சிடலாம். லைட்டாக மேலே ஆயில் போட்டுக்கலாம், ஏன்னா சப்பாத்திட்டு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக மேலே ஆயிலை வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டுட்டு ஒரு காட்டன் க்ளோத் எடுத்து நம்ம மேலே மூடிட்டு இதை ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஆனியன் எல்லாம் தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு ரஃப்பாக சாப் பண்ணிக்கலாம். ஆனியன், 2 டொமேட்டோ, க்ரீன் சில்லி அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதுதான் சிம்பிளான ரெசிபி தான். எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக முடிச்சிடலாம் கிரேவி பண்ணி. ஆனியனை ரஃப்பாகவே சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒயிட் சென்னா இருந்தால் அதை வச்சும் பண்ணலாம், பிளாக் சென்னா வச்சும் பண்ணலாம். நம்ம எது பண்ணாலுமே நம்மளுக்கு சப்பாத்திக்கு சூப்பராகவே வரும் கிரேவி. நான் கொஞ்சம் திக்காக பண்ண போகிறேன். கார்லிக்லாம் வந்து தோலை பீல் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ஜிஞ்சரும் தோலில் சீவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எப்போவுமே ஏதாவது ஒரு ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் ஏதாவது குக்கிங் செய்யும்போதும் நம்ம ஸ்பாட்லேயே செய்கிறத விட கொஞ்சம் எல்லாம் ப்ரீ பிளான்டாக அதான் ரெடி பண்ணி வச்சுட்டு செஞ்சோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிடும் செய்கிறது. அதனால் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் மாவு கொஞ்சம் நேரம் நல்லா ஊறிட்டுருக்கோம். இன்னும் ஊறிச்சுன்னா இன்னுமே சாஃப்டாக வரும்ல நம்மளுக்கு. நல்லா இஞ்சி சீவி எடுத்துக்கலாம். அது மாதிரி பூண்டையுமே சீவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி பிடிக்கலன்னா நீங்கள் அரைச்சி விழுதாவே சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சீவிட்டு நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு தேவைக்கேற்ப கடுகு போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன், பட்டை, அப்புறம் வந்து பிரியாணி இலை, கடற்பாசி 2, லவங்கம் 2, இஞ்சி பூண்டு சீவி சேர்த்தது, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய சைஸ் க்ரீன் சில்லி, கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆனியன் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா வதங்கி வருதோ அந்த குழம்பு வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லை, என் கிச்சன் உள்ள நின்னாலே ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடுது. தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு சீக்கிரமாக குக்கிங் முடிச்சுட்டு கிச்சன் விட்டு வெளியில் வரலாம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது நம்ம சமைக்கிறப்ப.
இப்போ ஆனியன், டொமேட்டோ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொஞ்சம் ஒரு 40% வெந்துருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க கருப்பு சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வெறும் ரெட் சில்லி பவுடர் மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன், அவ்வளோதான். வேறு எதுவுமே சேர்க்கல. கரம் மசாலா எதுவுமே சேர்க்கல. வெறும் ரெட் சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்காக மட்டன் மசாலா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒன்று போல் கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச சென்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். இது டைரெக்டாக ஊற வச்சு தான் குக் பண்ணி சேர்க்கல. நம்ம கிரேவி தண்ணியாக வைக்கும்போது அந்த மசாலா அது வேகும்போதே இதுவும் சேர்ந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் நல்லாவே குக் ஆகிடும். அதனால் எதுவுமே நீங்கள் வேக வச்சு சேர்க்க வேணாம், அப்படியே போட்டிங்கனாலே நல்லா வெந்துடும். தண்ணி 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக ஒரு சுண்டல் கிரேவி தயாராகிடும். சைட் பை சைடு அது வந்து வெந்துட்டுருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ரொட்டி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாவு பார்த்திங்களா எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. நம்ம பிசைஞ்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் இருக்கும். நல்லாவே நம்மளுக்கு குக் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த மாவை வந்து நம்ம இழுத்து பிசைஞ்சிட்டு வச்சுருக்கோம்ல, இந்த மாதிரி கையில் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு பால் ஷேப்பில் கொண்டு வாங்க. நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு மாவில் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே சுட்டிங்கன்னா சூப்பராக வரும். நான் வந்து கவுண்டர் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் நல்லா, அதனால் நான் கவுண்டர்லேயே வச்சு ரொட்டி சுற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நல்லா மெல்லீஸாக வரும் நம்மளுக்கு. இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி நம்ம ஒரு பிளேட் வச்சிட்டோன்னா குழம்பு கொதிச்ச உடனே நம்ம சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா இழுத்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பால் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு கையில் நல்லா ரோல் பண்ணிவிட்டு வச்சோன்னா நல்லா அழகாக சர்க்கிளாக வரும். உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா இன்னுமே சூப்பராக வரும். அப்படியே ஒன்று ஒன்றா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம குழம்பும் சைட் பை சைட் ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வச்சுட்டு லாஸ்ட்டில் கார்னிஷிங்க்கு வந்து நம்ம கொரியாண்டர் போடலாம். அப்படி இல்லைன்னா கஸ்தூரி மேத்திலாம் இருக்குல்ல, அது போட்டாலும் நல்லாயிருக்கும். பயங்கரமாக ஸ்வெட் ஆகுதுங்க உள்ள குக் பண்ணுறது. ஓகே, நல்லா அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் இதே மாதிரி ஒரு 4-5 சப்பாத்தி வந்து தேய்ச்சிட்டு நம்ம போட்டுடலாம். இது நீங்கள் எண்ணெய் போடாமல் ஃபுல்கா மாதிரியுமே ட்ரை பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். நான் லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு
ரோட்டி தேய்ச்சிக்கிறேன். ஸோ எனக்கு ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், கஸ்தூரி மேத்தி இருக்கா, இதை நல்லா நம்ம இந்த மாதிரி கசக்கிட்டு சேர்த்தோன்னா அதோட ஸ்மெல்லு ஃப்ளேவர் எல்லாமே அந்த கிரேவியில் இறங்கும். இப்போ நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அது கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம எடுத்து வைக்கலாம். நம்மளுக்கு சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு கிரேவி நல்லா சுருண்டு வந்துடுச்சு. நல்லாயிருக்கும் சாப்பிட. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளாக நம்ம குயிக்காக பண்ணுறதுக்கு இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ரோட்டி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். தவா வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக போட்டு ஆயில் போடுங்க. எனக்கு ஆயில் போட்டு தான் கொஞ்சம் பிடிக்கும், இல்லைனா ரொம்ப வர வரன்னு இருக்க மாதிரி இருக்கும். லைட்டாக ஆயில் போட்டுட்டு அப்படியே இந்த சைடு அந்த சைடு மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். சப்பாத்தி பயங்கர சாஃப்ட்டுங்க. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ சர்வ் பண்ணலாம். நம்ம செஞ்ச சன்னா கிரேவி. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கிரேவி வச்சுட்டு சப்பாத்தி வச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காட்டுற பாருங்க. பயங்கர சாஃப்ட்டு. ஸோ சாப்பிடவும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக்